டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. அது எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் மேலேயே உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. அதனுடைய ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட். அதை பிரேக் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ராடே லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஒரு க்ளோசிங் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு மூவ் கிடைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது நேற்றுக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,035.7, நம்ம 25,036ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹை கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 25,037. ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான். நேற்றைக்குடைய பாயிண்ட்டும் இன்னைக்கூட பாயிண்ட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறது எதுவும் வைக்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரெஸ்டாரண்ட்டாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய நாட்களில் அந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது நம்ம தாராளமாக நம்ம நேற்று சொன்ன அதே வியூ தான் நிஃப்டி, அதை நம்ம பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலும் இந்த கேப் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் பேக் ஆயிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அதுக்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது நம்மளுக்கு அடுத்த கட்ட ஒரு டவுன் சைட் மூவாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸில் வந்தது எல்லாமே ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். நேற்றைய கேண்டலினுடைய ரேஞ்சஸ் உள்ளேயே தான் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நிஃப்டியும் அப்படி தான் பண்ணியிருக்கு, பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேஞ்சை நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தோம். இது ஒரு நார்மலான ஒரு பாசிட்டிவ் சைன், ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான பாசிட்டிவ் சைன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் அந்த ரேஞ்சுக்கும் மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் க்ளோசிங் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் நேற்றைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேசிஸில் பிரேக் பண்ண முடியலை. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட அந்த ரெஸ்டாரண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ நீ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் லைன் நமக்கு தேர்ட் டச் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நம்ம ஒரு நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்க முடியும். இல்லை டைரெக்டாக பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் எந்த மாதிரி எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஈவன் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும், ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செல்லிங் ஜோன் கிரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்குது. பட் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய லாங் சைட்வேஸை கொடுத்ததுனால எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் ஒரு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு அது பிரேக் ஆகிரும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை நடக்காமல் நம்மளுக்கு ஃபால் கூட ஆனாலும் ஆகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 25th ஆகஸ்ட் கேண்டில், தென் 26th ஆகஸ்ட் கேண்டில், அதனுடைய ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ், நெக்ஸ்ட் கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸ், இதனுடைய ரேஞ்சஸ் தான் நம்மளுக்கான ஒரு கேப்பாக அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ ஐடியில் ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய நெக் பாயிண்ட் இங்கே இருக்கக்கூடிய 25th ஆகஸ்ட் கேண்டிலுடைய ஹை, அதுதான் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பிரேக் ஆகணும். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த பாட்டமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டாக நம்மளுக்கு அந்த 2 கேண்டில்ஸ் காமிச்சிருக்கு. ஸோ திரும்பவும் அந்த இடத்துக்கிட்ட வந்தாலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரீன் கேண்டிலாவது ஃபார்ம் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ரிவர்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இம்பார்ட்டன்ட் டச் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கே தவிர தேர்ட் டைம் டச் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம். இது நம்மளுக்கு டபுள் பாட்டமும் மாறதுக்கான வாய்ப்புகள் வீக்லி சார்ட்லையும் தெரியுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி இன்னைக்கு ஒரு 103 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் க்ளோசிங் பேசிஸில் அந்த 17th ஜூலை கேண்டில் அதனுடைய ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பேசிஸில் கிளியராக பிரேக் ஆகவே இல்லை, அதுக்குள்ளதான் நம்மளுக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை நாட்களாக சொல்லிட்டு இருக்கோம்னு பாருங்க, அதனுடைய ஹை வந்து இப்போ வரைக்கும் பிரேக் ஆகாமையே இருக்கு க்ளோசிங் பேசிஸில். அடுத்ததான் ஃபார்மா. ஸோ ஃபார்மா நான் சொன்ன மாதிரியே அந்த ஜோனை டச் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் டச் பண்ணது மட்டும் கிடையாது ஒரு இறக்கத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ அதை அப்படி இறக்கத்தை கொடுத்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த கேண்டிலுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 22,307, இன்னைக்கான க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,224. எவ்வளோ பாயிண்ட்னு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 82 பாயிண்ட்ஸ். 82 பாயிண்ட்ஸ் ஒரு இறக்கத்தை அந்த ஜோன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பட் நான் இதை பேஸ் பண்ணி மட்டும் சொல்லலை, இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஃபாலோ மட்டும் நான் இண்டிகேட் பண்ணலை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கேண்டில் கூட இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம் ஆனாலும் ஆகலாம். அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அது டிமாண்ட் ஜோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. டைரெக்டாக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு டிமாண்ட் ஜோனாக எடுத்துக்க முடியாது. அடுத்ததாக நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் ஒரு வைடர் ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அது நம்மளுக்கு இன்னும் பிரேக் ஆகலை. பிரேக் ஆகும்போது நம்மளுடைய டிசிஷனை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500. ஸோ நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக
ரெசிஸ்டன்ட் லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வருது. பட் இந்த 4th செப்டம்பர்னுடைய ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பேசிஸில் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பிரேக் ஆகவே இல்லை. அதுக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலுடைய சைஸ் பாருங்கள் ரொம்ப சிறுசாக இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து கிளியராக பிரேக் ஆகவே இல்லை. அது பிரேக் ஆகட்டும், நம்மளுடைய மூவை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நம்ம திங்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பாருங்கள் நிஃப்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 இது எல்லாமே நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற இண்டிகேஷனை கொடுத்துருச்சு ஆல்ரெடி. ஏன்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க டே சார்ட்டில். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான க்ளோசிங்கிறது எக்ஸாக்டாக ட்ரெண்ட் லைன் மேலே வச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் கொஞ்ச நாட்களாகவே சொல்லிட்டு இருக்கேன், நிஃப்டியோட சென்செக்ஸ் ரொம்ப அக்யூரேட்டான கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற டவுட் இருக்கு. நான் சொல்லிட்டே இருந்தேன், டவுட்டில் கன்ஃபார்மாக தான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ளோசிங்கும் அதையே தான் இண்டிகேட் பண்ணுது. எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணவே இல்லை. பட் மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வேளை பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அடுத்ததான் ஒரு நல்ல மூவ் கிடைச்சிருக்கணும். பட் அங்கேயே நம்மளுக்கு நடக்கல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளுக்கு அது பிரேக் ஆகுதா இல்லையான்ட்டு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4th செப்டம்பருடைய ஹை க்ளோசிங் பேசிஸில் நம்மளுக்கு பிரேக் ஆயிருச்சு. பட் இந்த இடத்துல நான் வந்து அந்த 4th செப்டம்பருடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் லெவலில் எடுத்துக்க வேண்டாம், இந்த டோஜி கேண்டலுடைய ஹை எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். காரணம் அந்த டோஜி கேண்டலுடைய ஹை தான் ரெசிஸ்டன்ட் லைனை எக்ஸாக்டாக டச் பண்ண லாஸ்ட் டச் பாயிண்ட். ஸோ அப்போ அது பிரேக் ஆகும்போது நம்மளுடைய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக மிட் கேப். ஸோ மிட் கேப் வந்து ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல மேபி கேப் ஃபில்லப் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நேற்றே வந்து க்ளோசிங் பேசிஸில் பிரேக் ஆயிருச்சு. பட் அது வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகிட்டு பிரேக் பண்ணிட்டு மேலே வரல. ஸோ கேப் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் நம்மளுக்கு மேபி வந்து ஒரு சஸ்டெயின் ஆகாமல் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஒரு பெரிய மூவ் அப்படிங்கிறது நீங்கள் நடக்கவே இல்லை. மிட் கேப் ஒரு -3 பாயிண்ட், அதே மாதிரி வந்து ஸ்மால் கேப் -1.15 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த இடத்துல நான் 4th செப்டம்பருடைய ஹையையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்டுடைய ஹையையும் நான் வந்து இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பிரேக் ஆகாமே இருக்குது க்ளோசிங் பேசிஸில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் அந்த 4th செப்டம்பருடைய ஹையை நம்ம இந்த இங்கே நான் இம்பார்ட்டண்டாக கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். நான் கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொன்னது ஒரே ஒரு இடம் தான் சென்செக்ஸ். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 4th செப்டம்பருடைய ஹையை கன்சிடர் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு அதனுடைய ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த கிரீன் கேண்டலுடைய ஹை தான் ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் லெவல். அதனுடைய ஹை இப்போ வரைக்கும் பிரேக் ஆகாமையே இருக்கு. சிமிலர்லி இந்த கிரீன் லைன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. நாஸ்டாக்கும் ஒரு இன்பிட்வீன் லெவல் தான். நம்மளால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு டைரக்ஷனை டிசைட் பண்ண முடியாது. நேற்று ஒரு 9 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. S&P 500 அதே மாதிரி ஒரு 19 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான், ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. கேண்டிலுடைய சைஸ் பாருங்க சிறுசாகிக்கிட்டே போகுது. ப்ளஸ் ஒரே இடத்துல உங்களுக்கு ட்ராவல் ஆகிறது கிளியராகவே தெரியுது. அடுத்ததான் கோல்டு. ஸோ கோல்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத ரீச் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் இந்த லைன் தான் நமக்கு ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனாக இருக்க போகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரல, சைஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வரட்டும், நம்ம அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர்னுடைய லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அது பிரேக் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த கேப் நம்மளுக்கு ஃபில் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக க்ரூடு. ஸோ க்ரூட் ஆயில் நம்மளுக்கு அந்த மார்க் பண்ண 2 ட்ரில்லியனுக்கு இன்பிட்வீனில் தான் இருக்குது. அதை நம்மளுக்கு ஏதாவது டேரக்ஷனில் பிரேக் பண்ணட்டும், அப்போ நம்மளுடைய மூவ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்னுடைய டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.